चलिए पढ़ा दे कुमार வரதானா சரி அப்படியே வரலாம் என்ன ब्राइटनेस अटैचिंग फोन बीमन फॉल्स ஆனை ஸ்டம்போ சீதா வானம்படி சாகுது யானை ஸ்டம்போ பொருளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். என்ன ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்று நம்ம அண்ணன் வந்து ரூட்டெல்லாம் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த ரூட் பார்த்துன்னு இருக்கும்போது நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி நீங்கள் பார்த்துன்னு இருந்தா சார் நான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம போகிறது யார் அப்படின்னா, ஸோ நம்ம 4 வண்டி இருக்குது. 4 வண்டியில் ஸோ ஒருத்தர் ஒரு 3 வண்டியில் 6 பேர் இருக்கிறாங்க. என் வண்டியில் அவங்க ஒருத்தன் தான் போயின்னுக்கிறேன். அந்த ரைடில் போயின்னு இருக்கும்போது திடீர்னு ரைடர்ஸ் எல்லாம் போயின்னு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைடு பாருங்கள், இவர் ஒருத்தர். ஸோ நமக்கு முன்னாடி எல்லோரும் போயின்னே இருக்கிறாங்க பாருங்கள். இவர் ஒருத்தர். நம்ம அங்கே பேசினே இருந்தோமா, ஸோ சருன்னு போயினே இருந்தேன். யார்ப்பா இதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நானும் போனேன். ஸோ போனதில் பார்த்தோன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேராச்சும் பார்த்தேன். அண்ட் இன்னும் மிச்ச பேர் பாருங்கள் முன்னாடி போயினே இருக்கிறாங்க. அப்பா என்ன வேகம்! ஸோ அவங்க ஈடுக்கு நம்ம வண்டி போகல. பட் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அளவுக்கு தூரமாக நம்ம ஓட்டணுங்க. ஸோ இவரும் நம்ம கவர் பண்ணோம். இவர் வந்து அவ்வளோ இது பண்ணல. சரின்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்கூர் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போ இந்த பீமன் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அந்த பீமன் ஃபால்ஸுக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கிறோம். அண்ட் அந்த இடம் பார்த்தோன்னா சும்மா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னாங்க. சரி அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் இந்த போயிருக்கிறது யாருன்னா அண்ட் நம்ம அண்ணனுங்க தான், அண்ணன் தம்பி. அண்ட் இந்த 1 2 3 4 வண்டி. ஒரு வண்டியில் 2 பேர். என் வண்டியில் நான் ஒருத்தன் தான் போயிருக்கிறேன். ஸோ இன்னொருத்தனை கூப்பிட்டோன்னா ஸோ ஆள் வரல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாமளே கிளம்பிட்டோங்க. அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா இப்போ நம்ம திருப்பத்தூருக்கு வந்துட்டோம். அண்ட் திருப்பத்தூர் வழியாக போயிருக்கிறோம். அண்ட் டைமர் ஆகிடுச்சு, ஃபுல்லாக பசிக்குது. அண்ட் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்று இருக்கோம். அண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல இந்த ஹோட்டலில், பார்க்கலாம். அண்ட் இன்னும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து 41 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ கூகுள் மேப்பில் காமிக்குது 1 hour ஜேர்னி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பூரி ஆர்டர் சொல்லியிருக்கோம். பார்க்கலாம், பூரியை சாப்பிட்டு கிளம்புறது தான். ஓகேங்க, ஃபுல்லாக பசி எடுத்துச்சு. காலைல சாப்பிடவும் இல்லை. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா 11 மணி ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் நம்ம போகிறோம் போயினே இருக்கோம். காலையிலே 9 மணிக்கெல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. அண்ட் இந்த ஒரு 2 பேராக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி போகலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ டைம் எல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வெயில் கொளுத்துது. ஸோ தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். அண்ட் ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஹில் ஸ்டேஷன். அண்ட் இந்த வழியெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக தான் போகணும். மெயின் இந்த ஹில் ஸ்டேஷனில் தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் எந்த வண்டி எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியாது. அண்ட் நீங்களும் ஹில் ஸ்டேஷனில் போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க. மெயின் ஹாரன் அடிச்சுனே போகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் எந்த வண்டி வரும்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா. அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பீமன் ஃபால்ஸுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். லெஃப்ட் எடுத்தோன்னா பீமன் ஃபால்ஸ். ஓகே, பீமன் அருவி செல்லும் வழி இந்த வழியாக போகணும். சரி ஓகே இருங்க பார்க்கலாம். எப்பா ரோடு நான் எப்படி இருக்கேன். சரி ஓகே. அண்ட் இப்போ நம்ம பீமன் ஃபால்ஸுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். அண்ட் டோக்கன் ஏதோ கேட்குறாங்க. சரிங்க என்னன்னு பார்க்கலாம். இங்கே இருப்பாருங்க, ஒருத்தருக்கு 30, 2 வீலருக்கு 10. என்ன கணக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கனை போட்டு அங்கே நம்ம வண்டிக்கும் டோக்கன் போட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இது டோக்கன் பாருங்கள் 250 ரூபாய் இருக்குது. அண்ட் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தெரியுது. இது ஆஃப் ரோடு. ஏய் பார்த்து குழி. எப்பா ரோடு நான் இவ்வளோ டேஞ்சராக இருக்குது. ஏப்பா ஃபுல்லாக டவுனாக இருக்குது பாருங்கள் ரோடு. அதுவும் இல்லாமல் பாதியும் கொஞ்சம் சரியில்லை. இப்போ வந்து சேர்ந்துட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வண்டி பார்க்கிங்கில் விட்டணும். பார்க்கிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சுற்றி பார்க்குறது தான். ஸோ இந்த வழியெல்லாம் என்ன எப்படி இருக்குது. குடிசை ஒன்று இருக்குது, பாலம். தண்ணியாக காணுமே. என்னப்பா தண்ணியே இல்லை. இதுக்கு வேறு 250 ரூபா டோக்கனை போட்டோமே.
இங்கே ஒரு சேர் இருக்குது. போகும்போது வீட்டுக்கு தூக்கின்னு போயிடலாம். தூக்க முடியுமா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அது நம்ம கூட வந்தவங்க இவங்க தான், நம்ம ஃப்ரெண்ட், அண்ணன் தம்பி. பாருங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க தண்ணிக்காக. செம்ம ஃபன் பண்ணுவாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா ஸோ அங்கங்கே சேர் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்த மாதிரி இந்த இன்ஸ்டால் தான் பார்த்தேன் இந்த பாம்பு வாழையும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. நான் கூட நிஜமாக இருக்குமோன்னு பார்த்தேன். சரி ஓகேங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சேர் இருக்குது. அதுவும் புளியில் செஞ்சுருக்காங்க சேரு. யாப்பா இது என்ன மரம்? அங்கே பாருங்கள் மூஞ்சால் அடின்னுக்குறாங்க. இப்போ நம்ம பீமன் ஃபால்ஸு கிட்ட வந்திருக்கோம். பீமன் ஃபால்ஸுக்கு என்ட்ரி. அவங்க சொல்லி நான் தண்ணியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஐயோ என்னப்பா தண்ணியை காணோம், எப்படி குளிக்கிறதுங்க? வெயில் வேற வச்சு கொளுத்துது. இங்கே ஒரு சின்னசாக அருவி இருக்குது. இதில் குளிக்கலான்னு பார்த்தா ஆளுங்க தான் ஜாஸ்தியாக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே ஒரு குளம் ஒன்று மாதிரி இருக்குது. சரி இருங்க பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ குளத்துக்கு நேராக போய் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பாதை வழியாக இறங்கின்னுக்குறோம். அந்த பாறையிலேருந்து கீழே இறங்கி அண்ட் இந்த வழியாக போயின்னுக்குறோம். பாருங்கள் கீழே தண்ணி இருக்குது. அங்கே பாருங்கள் அங்கே ஆளுங்கள்லாம் குளிச்சுன்னுக்குறாங்க. இருங்க நமக்கான இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடலாம். நம்ம பாய்ஸ் எங்கே போனாங்க? எப்பா குரூப்பாக தானப்பா வந்தோம், ஆளே காணுமே அப்பா. ஏய் இருங்கப்பா நானும் வரேன். பாருங்க ஒருத்தர் குளிக்கிறதுக்கே ரெடி ஆகிட்டார். வாங்க அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. சரிங்க இந்த பாதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இந்த இடத்துல குளிக்கலான்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி இதாக இருக்குது. சரிங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இவங்க குளிப்பாங்களா இல்லையா? ஏன்னா நின்றுட்டுக்கிறாங்க. ஏன்னா இன்னொருத்தன் துணியும் கழட்டிட்டுருக்குறாங்கப்பா. தண்ணியை பார்த்தா எல்லோரும் துணியை கழட்டிடுறாங்க. சரிங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே ஒரு நீர் அருவி போயின்னு இருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த பாசை எடுத்து அடித்து விளையாடின்னுக்குறாங்க. அண்ணன் ஏதோ பண்ணுறாங்களே, கல்லெல்லாம் எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. எதுக்குன்னு தெரியல, பார்க்கல இருங்க என்ன பண்ணுறாங்க. இந்தாங்க கல் தூக்கின்னு போங்க. இவரும் இன்னொரு ஐயோ போதுமா இவ்வளோ பெரிய கல். ஆனால் கல் எதுக்கு எதுக்குண்ணா இது? அந்த பக்கம் அருவி போற மாதிரியா? ஓ இந்த பக்கம் இந்த தண்ணி போறது நிப்பாட்டுறீங்க கல் போட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் வந்து தண்ணி ஜாஸ்தியாக போயின்னு இருக்கு. அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. அந்த இடத்துல வந்து தண்ணி கம்மியாக போயின்னு இருக்கு. அந்த இடத்துல தண்ணி போகிற மாதிரி இந்த இடத்துல வழி அப்படியே தண்ணி போகிற மாதிரி செஞ்சுருக்கிறோம். கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் வந்து தண்ணி ஸ்லோவாக போயின்னு இருக்கு. இந்த பக்கம் ஜாஸ்தியாக போயின்னு இருக்கு. இந்த தண்ணி வந்து அந்த பக்கமாக மாற்றி விட்டுனுக்குறோம் கல்லை வச்சு. பாப்பா இருங்க கீழே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே ஒருத்தன் குளிருக்கு ரெடி ஆகிட்டாரு பாருங்க. ஏனப்பா எல்லாரும் தண்ணியை பார்த்தோன்னே குதிச்சிட்டாங்க. அப்போ நான் மட்டும் தான் வீடியோ எடுத்துக்கிறேன்னா. சரிங்க நாமும் குளிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்களை வீடியோ எடுத்துடலாம். कूदा जल्दी पड़ा देखो मार। पानी अंदर था, फोन था लोग अंदर, क्या भी होगा नहीं। ओ यार रस्सी पकड़ ला रहा नहीं जा रहा। நம்ம அண்ணன் கூட இருந்தால் ஃபன்னு தான். பாருங்கள் அங்கே ஒருத்தர் ஆடின்னுக்கிறாரு பாருங்கள். குளிச்சு முடிச்சுட்டு மேலே ஏறி ஆடின்னுக்கிறாரு. இங்கே பாருங்கள் அப்படிங்கப்பா தண்ணிக்குள்ளே போனால் இப்படி இருக்கு. இங்கே பாருங்கள் நம்ம அண்ணனுங்க பாசை எடுத்து அடிச்சு போடு விளையாடின்னுக்கிறாங்க. போடு 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 போடு. குளிச்சு முடிச்சவரை இன்னும் அவரை குளிக்கிறது கூப்பிட்டுக்கிறாரு. அந்த பாசை இருக்கு இல்லையா பாருங்க, அந்த பாசையிலே அடிக்கிறாரு.
போடு போடு. அந்த வெள்ளம் இப்போ நம்ம குளிச்சு முடிஞ்சு. ஸோ இந்த பாசை பாருங்கள் எப்படி இருக்கு, அந்த பையன் பாருங்கள் குளிச்சு முடிச்சு வா கிளம்பலானாக்கா வராமல் அந்த பாசிலே வச்சு விளையாடுங்கிறான். ஃபால்ஸை பார்த்தவொன்னே ஃபஸ்ட்டு குதிச்சாலும் அவன்தாங்க. பாருங்க வா வீட்டுக்கு போகலானாக்கா வருதில்லைன்னு சொல்லிட்டு தண்ணியிலே இருக்கிறான் அந்த பையன். இங்கே பாருங்கள் பாசை அடி எங்கெங்கே பாசை கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி அந்த அண்ணன் மேலே போட்டு அடிச்சு விளையாடுங்கிறான். செம ஃபன் பண்ண பையன் இவன் தாங்க. நம்ம அண்ணாவை பாருங்க கல்லே தூக்கிட்டாரு. ஐயோ எப்பா முடியல எப்பா. அங்கே பாருங்க போடு. அண்ட் அந்த குளிச்சு முடிச்சு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ செம ஃபன்னிங்கெலாம் இருந்துச்சு. பரவாயில்ல. நம்ம அது என்ன தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம உள்ளே வந்து குளித்ததில் அந்த பாதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் நம்ம உள்ளே வந்து நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ முடிஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும். ஏன்னா பாறைலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. அண்ட் நம்ம வந்த வழி வந்து அந்த பக்கம் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இது மேலே ஏறின்னுக்கிறோம். ஃபால்ஸுக்கு போய் குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டோம். ஸோ அந்த குளிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து உள்ளே போயிருந்தோம். ஸோ அந்த பாதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு. நம்ம வந்து போகிற வழி வந்து இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் போனோன்னா அது வந்து பாறை வழி வருது. அந்த வழியாக நம்ம போகணுங்க. அண்ட் அந்த பாறை வழியெல்லாம் போகணுன்னா நீங்கள் பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டாங்க. சப்போஸ் இந்த தண்ணி இல்லாத டைம் என்ன போகலாம். அண்ட் இந்த தண்ணி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்போ வந்து நம்ம படிக்கட்டு ஏறினுக்கிறோம். சரிங்க, அந்த படிக்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போகும்போது நம்ம வந்து அந்த பக்கம் மலை ஒன்று இருக்குது. அந்த வழியாக தான் நம்ம போகணும். பேச முடியல. இதை பாருங்க பாதை இப்படி. ஓகேங்க, இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆகின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்பா நீங்கள் அந்த வழி போகிறீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக போங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மழை வேறு பேஞ்சுன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பீமன் ஃபால்ஸ் போனது நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் செம்ம ஃபன்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க நம்ம அண்ணன் தம்பியெல்லாம். அண்ட் அந்த வழியெல்லாம் நம்ம போனதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். சப்போஸ் நீங்கள் அந்த பீமன் ஃபால்ஸ் போகிறீங்கனாக்கா அண்ட் அந்த தண்ணி இல்லாத டைம் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அதில் தான் அந்த பாதெல்லாம் நம்மளால் போக முடிஞ்சுது. அண்ட் தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக போயிருக்க மாட்டோம். அண்ட் நீங்கள் பீமன் ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஆளுங்க இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் குளிச்சுன்னு வந்துடுங்க. ஏன்னா நம்ம போன பாதெல்லாம் சும்மா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து நம்ம சேஃப்டி பார்த்து தான் நம்ம போகணும். சப்போஸ் நீங்கள்லாம் அந்த மாதிரி போகாதீங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அண்டு இருக்குது. அண்ட் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஓகேங்க, அது என்னோடய ட்ரீம்ங்க அதெல்லாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது என்ன ஏதுன்ட்டு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ட்ரீம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது என்னோடய ட்ரீம் என்ன அப்படின்ட்டு. அது ரொம்ப வருஷம் கனவு அதெல்லாம். முகத்தில் சிரிப்பு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரீம் வந்து நிறைவேற போகுது அப்படின்ட்டு. சரி, ஓகேங்க, நான் இது சொல்கிறத விட அது கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அதில் உங்களுக்கு புரியும். சரி, ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக போங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டிங்கன்னா அந்த ஹேர் பெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வளைவுகள் அந்த மாதிரி, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மெயினாக ஹாரனெல்லாம் அடிச்சுன்னு போங்க. சரி, அதனால நம்ம வந்து நிதானமாக தான் இருந்தாலும் நம்ம நிதானமாக தான் போகணும். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.